இன்று நடைபெற்ற தமிழக அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்கப்படும் என கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், கல்வித்துறை சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் இணைப்பான ஜாக்டோ சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய 1,75,000 ஆசிரியர்களில் 15 விழுக்காடு ஆசிரியர்கள் இன்று பணிக்கு வரவில்லை என்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 1,00,000 ஆசிரியர்களில் 22 விழுக்காடு ஆசிரியர்கள் இன்று பணிக்கு வராமல் போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அதோடு இன்றைய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இதே போன்று கல்வித்துறை அல்லாத பிற அரசு துறைகளிலும் கணிசமான ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதே போன்ற அந்தந்த துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலையும் தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.